வணக்கம். நான் அம்மு ஸ்வீட்டு சமையல் மோகனா. இன்றைக்கி வீடியோவில் தூதுவளை கருவாட்டு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். தூதுவளை குழம்பு வைக்க தேவையான பொருள்: புளி 100 கிராம் புளி எடுத்திருக்கேன், நல்லா கரைச்சி வெடிக்கட்டி வச்சுருக்கேன் பாருங்கள். பூண்டு வந்து பெரிய பூண்டு 2 பூண்டு எடுத்திருக்கேன், அதில் 30 பல் வரும். மிளகு வந்து 25 கிராம் எடுத்திருக்கேன். தூதுவளை 2 கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக பறித்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள், முள் இல்லாமல் கரெக்டாக. கருவாடு, வாழைக்கருவாடு எடுத்து வச்சுருக்கேன் நம்ம தேவையான அளவுக்கு. மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன், குழம்பு மிளகாத்தூள். 3 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், கறிவேப்பிலை, கொத்தமல்லி. 3 பெரிய தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகா. இவ்வளோ தான் தூதுவளை குழம்புக்கு. நம்ம வந்து மிளகு, பூண்டு, தூதுவளையை நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு அரைக்கணும். நம்ம இந்த பாருங்கள், தூதுவளை சில பேருக்கு தெரியாது. இதுதான் நம்ம காம்பு வந்து முனக்காம்பு மட்டும் வெட்டிடணும். இப்போ ஒரு கடாயை வச்சுக்கோங்க, அடுப்பத்து வச்சு எண்ணெய் வந்து ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு மிளகு போட்டுப்போம். மிளகு வந்து 25 கிராம் எடுத்திருக்கேன் நான். நல்லா 100 கிராம் புளிக்கு நான் சொல்கிறது. நீங்கள் வந்து கம்மியாக செய்யணுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம், 1 ஸ்பூன் அப்படி போட்டுக்கலாம். 2 பேருக்கு 3 பேருக்கு செய்கிறவங்களா இருந்தால் நல்லா கொஞ்சம் அப்படியே வதக்கிட்டு, எண்ணெயிலே வதக்கிட்டு மிளகு ஃபஸ்ட்டு எடுத்து, ஏன்னா தனித்தனியாக வதக்குனா தான் அது நல்லா வரும். அதனால தான் மிளகு ஃபஸ்ட்டு வதக்கி எடுத்துக்கோங்க. அப்புறம் பூண்டு போடுங்க. பூண்டு பாருங்கள், பெரிய பெரிய பூண்டு 30 பூண்டு கிட்ட இருக்கும். பெரிய பூண்டு 2 எடுத்திருக்கேன். இதை பாருங்கள், இது க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அது வந்து நல்லா வதக்குங்க. பூண்டு வதக்கி எடுத்துக்கோங்க தனியாக. தூதுவளையை வந்து நான் வீட்லேயே நல்லா பறிச்சதுனால ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நம்ம கீரை கரெக்டாக யார்கிட்ட மார்க்கெட்டில் கேட்டாலும் கிடைக்கும் நம்மளுக்கு தூதுவளை. அதை க்ளீன் பண்ணி காம்புலாம் நல்லா, காம்பாண்டு தான் முள் நிறைய இருக்கும். 2 ஸ்பூன் எண்ணெய் திருப்பி ஊற்றி தூதுவளையை போடுங்க. அதை போட்டு வதக்குங்க நல்லா. இந்த வந்து காம்பு, முனக்காம்பு இருக்கக்கூடாது. முனக்காம்பில் தான் முள் நிறைய இருக்கும். அதனால் காம்பு எடுத்துகிட்டு இலை மட்டும்தான் நல்லா க்ளீன் பண்ணுங்கள். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதை அலசி போடுங்க. அது நல்லா வதக்குங்க. நல்லா எண்ணெயிலே வதங்குச்சுன்னா அந்த பச்சை வாசனை, அந்த தூதுவளை போட்டதே தெரியாது நம்மளுக்கு. அதனால தான் ஃபஸ்ட்டு வதக்கி நம்ம அரைக்கணும். ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் தூதுவளை ஃபஸ்ட்டு போடுங்க. அதை அரைச்சிட்டு அப்புறம் தான் பூண்டும் மிளகும் போட்டு நம்ம அரைக்கணும். நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ எண்ணெய் ஊற்றுங்க. நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் நான். கடுகு போடுங்க, 1 ஸ்பூன் கடுகு போடுங்க. 1 ஸ்பூன் வெந்தயம் போடுங்க. வெந்தயம் போட்டால் தான் வாசனையாக இருக்கும் குழம்புக்கு. அதனால் வெந்தயம் 1 ஸ்பூன் போட்டு கடுகு பொரியட்டும் நல்லா. வெந்தயம் கொஞ்சம் சவக்க வரும். வந்த அப்புறம் தான் நம்ம மற்ற வெங்காயம் தக்காளிலாம் போடணும். கடுகு நல்லா வெடிக்குது பாருங்கள். நல்லா வெடித்தோடனே நல்லா கலக்கி விட்டுருங்க. செவந்துச்சு வெந்தயமும். இப்போ ஒரு கைப்பிடி கருவேப்பிலை போட்டிருக்கேன். 2 பச்சை மிளகா போடுங்க. 3 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள், போடுங்க. ஏன்னா வந்து 100 கிராம் புளினால வெங்காயம் நிறைய தேவை. 3 பெரிய வெங்காயம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். காரக்குழம்புக்கெலாம் வெங்காயம் தக்காளி எப்போவுமே நல்லா வதங்கினா தான் அந்த டேஸ்ட்டு கொடுக்கும் நம்மளுக்கு. 1 ஸ்பூன் உப்பு போட்டு வதக்குங்க வெங்காயத்துக்கு. நல்லா வதங்கட்டும். நம்மளுக்கு வதங்கினா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. நல்லா வெங்காயம் நல்லா சவக்க வரட்டும். வந்தோடனே நம்ம அப்புறம் அதுக்குள்ளேயே அரைச்சிட்டு வந்து வச்சுருவோம். தூதுவளை, பூண்டு, மிளகு. ஃபஸ்ட்டு தூதுவளை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் பூண்டும் மிளகும் அதுலேயே போட்டு அரைச்சி விழுதாக எடுத்து வச்சுக்கணும் நம்ம. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ இங்கே பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. அப்போ தக்காளி நம்ம போட்டுக்கலாம். 3 பெரிய தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம 2 பேருக்கு 4 பேருக்கு இப்படி செய்கிற மாதிரி இருந்தால் நான் கம்மி பண்ணிக்கலாம். பாதி 50 கிராம் புளி, அதே மாதிரி 2 தக்காளி, 1 தக்காளி அப்படி போட்டுக்கலாம். பாதி எல்லாமே பாதியாக கம்மி பண்ணிக்கலாம். நான் நிறைய செய்கிறேன், 100 கிராம் புளி செய்கிறேன். நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கட்டும். அப்படியே வதக்கி விடுங்க. நான் சிம்லேயே வச்சு நல்லா வதக்குங்க. வதங்கின அப்புறம் நம்ம அரைச்ச பேஸ்ட்டு அதில் விழுத அதில் போட்டுக்கலாம். தூதுவளை, மிளகு, பூண்டு அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள், அதையும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்குங்க. எண்ணெயிலே நல்லா வதங்கினா தான் நம்மளுக்கு கொஞ்சம் எண்ணெய் கூட கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நம்ம நல்லெண்ணெய் தான் நான் ஊற்றுறோம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த குழம்பு கொஞ்சம் எண்ணெய் நிறைய ஊற்றினா தான் டேஸ்ட் நல்லா வரும். நல்லா வதங்கியிருக்கு பாருங்கள். இப்போ 2 ஸ்பூன் எண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றுறேன்னு. ஏன்னா வந்து அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த அந்த விழுதெல்லாம் நல்லா எண்ணெயிலே நல்லா வதங்கிடணும். அப்போ தான் நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும் குழம்பு. இப்போ வந்து நான் நல்லா புளியை வந்து நல்லா கரைச்சி வெடிக்கட்டி வச்சுருக்கேன். இது நல்லா வதங்கின அப்புறம் நம்ம பாருங்கள், வதங்கிச்சா பாருங்கள். வதங்கின அப்புறம் நம்ம புளி கரைச்சலை இதில் போடணும். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் போடுங்க. குழம்பு மிளகாத்தூளும் போடுங்க. நான் வீட்டு குழம்பு மிளகாத்தூள் இது. நல்லா அந்த அளவுக்கு ரொம்ப காரம் இருக்காது, கரெக்டாக இருக்கும். 4 ஸ்பூன் போடுறேன் நம்ம. அப்புறம் காரம் பார்த்து நம்ம போட்டுக்கலாம். இந்த எண்ணெயிலே வந்து நம்ம அந்த மிளகாத்தூளும் வதக்கிறப்போ நல்லாயிருக்கும். காரக்குழம்புக்கு மட்டும் நம்ம எப்போவுமே இந்த மிளகாத்தூள், மீன் குழம்பு, காரக்குழம்புக்கெலாம் எண்ணெயிலே வதக்கிடணும். இப்போ கரைச்சி வச்ச புளி அதிலே ஊற்றலாம். நல்லா வெட்டி வச்சுருக்கேன். நான் உப்புலாம் எதுவும் போடலை. புளியில் வெறும் புளி மட்டும் கரைச்சி வச்சுருக்கேன். நம்ம உப்பு போடலாம். நம்ம இந்த மிளகாத்தூள் நல்லா கரைட்டி இதோடவே. ஆனால் காரம் பார்த்து நம்ம மிளகாத்தூள் கூட குறை வந்தால் போட்டுக்கலாம் நம்ம.
இப்போ நல்லா கலக்கி விடுங்க. உப்பு காரம் பார்த்துக்கலாம். நம்ம இப்போ பார்த்துட்டு கம்மியாக இருந்தால் நம்ம கொஞ்சம் போட்டுக்கலாம். உப்பு கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா 1 ஸ்பூன் வதக்கிறது தான் நான் போட்டிருக்கேன். அதனால் உப்பு வந்து நம்ம தண்ணி வந்து நிறைய ஊற்றிக்கோங்க. ஏன்னா கொதித்து சுண்டிடும் நம்ம விழுது போட்டதுனால. 1 ஸ்பூன் உப்பு போடுங்க. இது எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு நம்ம மிளகாத்தூளும் போட்டுக்கலாம். நம்ம கலக்கிட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். காரம் ஏன்னா மிளகு போட்டிருக்கோம். 1 ஸ்பூன் மிளகாத்தூளும் போட்டிருக்கேன். காரம் கம்மியாக இருக்கா நான் 1 ஸ்பூன் மிளகாத்தூளும் போட்டேன். மிளகு போட்டதுனால சில பேருக்கு வந்து காரம் நிறைய சேர்க்க மாட்டிங்கன்னா வேணாம், நான் கொஞ்சம் போட்டிருக்கேன். ஒரு 15 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சாதான் நம்மளுக்கு அந்த அந்த பச்சை நெடியெல்லாம் போகும், பச்சை வாசனைலாம் போகும். நம்மளுக்கு நல்லா கொதிக்கட்டும். நம்ம கருவாடு போடாதவங்களாக இருந்தாக்கா என்ன செய்யலாம், நம்ம இந்த இதில் வந்து நம்ம கருவாடு இன்னும் கொஞ்சம் கொதிக்க வச்சுட்டு சுண்டை வச்சு நம்ம கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். கருவாடு போடுறவங்களுக்கு வந்து கருவாடு இந்த பதத்தில் போட்டு இன்னும் கொதிக்க விடணும். நீங்கள் வேணாம் கருவாடு வேணாம் காரக்குழம்பாக இருக்கட்டும்னாக்கா இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கிட்டோன்னு வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கொத்தமல்லி போட்டு இறக்கிடுங்க சுண்டன அப்புறம். நான் வந்து கருவாடு போட்டிருக்கேன். ஒரு 2 நிமிஷம் வெளியில் திறந்தே இருக்கட்டும் கடாயி. அந்த கொஞ்சம் கருவாடு வாசனை எல்லாமே கொஞ்சம் நெடியெல்லாம் போட்டோம். அதுக்கப்புறம் நம்ம கலக்கி விட்டுட்டு எல்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா இப்போ பாருங்கள், இப்போ நல்லா இந்த பதத்தில் வந்து நீங்கள் கொத்தமல்லி போட்டு இறக்கிருக்கலாம். நம்ம மூடிடுவோம். இப்போ கருவாடு போட்டதுனால மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். இப்போ கொதித்து நல்லா சுண்டட்டும். சுண்டுன அப்புறம் இந்த வரங்க சுண்டிடுச்சு. தூதுவளை கருவாடு குழம்பு பாருங்கள் நல்லா சுண்டிடுச்சு பாருங்கள். இப்போது ஏன்னா நல்லா இது இந்த மழை டைமுக்கு இந்த சளி பிடிச்சிருக்கு இந்த கிளைமேட்டுக்கெலாம் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு. நல்லா கருவாடு போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும். கருவாடு பிடிக்காதவங்களுக்கு இந்த பூண்டு மிளகு இந்த இதுவே போதும். தூதுவளை அரைச்சி போட்டு இதோடவே நம்ம அப்படியே இறக்கி வச்சு சூடாக சாதத்துக்கு சாப்பிட்லாம். இப்போ ஒரு கைப்பிடி நிறைய கொத்தமல்லி போட்டுக்கோங்க. ஏன்னா கொத்தமல்லி போட்டுட்டு நம்ம மூடி வச்சிட வேண்டியதான். தூதுவளை கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த கருவாட்டு குழம்பு வந்து நம்ம இந்த கிளைமேட்டுக்கு பனி டைமில் மழை டைம்லாம் வச்சு சாப்பிட்டோமா சளி பிடிச்சிருக்கு ஜுரத்தில் இருக்கவங்களுக்குலாம் நல்லா இந்த சூடாக சாதத்தில் போட்டு இந்த குழம்பு வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஒரு டைமு. என் வீடியோவில் 4 விதமான பஜ்ஜி போட்டிருக்கேன், அதையும் நீங்கள் போய் பாருங்கள். இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் வந்து அந்த பஜ்ஜி வீடியோவை ஆட் பண்ணுறேன் பாருங்கள். அடுத்த வீடியோவில் நியூ இயர் ஸ்பெஷல் பாதுஷாவும் வரும் பாருங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய சமையல் வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.